ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2025 திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியில் வக்ரமாகவும் இருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் மிதுன ராசியிலும், சூரிய பகவான் கடக ராசியிலும், புதன் பகவான் கடக ராசியில் வக்ரமாகவும், செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலும் இருக்கிறார்கள். இவ்வாரத்தில் ஜூலை 28 அன்று சிம்ம ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் திங்கள் அன்று சிம்ம ராசியிலே பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். சிம்ம ராசியிலிருந்து பிறகு கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி என்று ஞாயிறன்று விருச்சிக ராசியிலே அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி, மேஷ ராசி இந்த 4 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகளாக அமைந்திருக்கின்றது. இனி இவ்வாரத்துக்கான ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்கான இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்க வைக்கிறோம். முதல் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுடைய மனதிலே உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் பயம், சோர்வு போன்றவைகள் இருக்காது. காரணம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே புதன் வக்ரமாகவும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதனால் அது சுகஸ்தானம். அவ்விடத்தில் பகை கொண்டவர் வக்ரமாக இருப்பதனால் கெட்டவன் கெட்டிலில் கிட்டிலும் யோகத்தை பெறுவீர்கள். மேலும் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 28ஆம் தேதி 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். சனியும் செவ்வாயும் ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள். இவற்றிலே சனி உங்களுக்கு வக்ரமாகவும் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் அவற்றினால் பாதிப்பு இல்லை. செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது வெற்றிகளை கொடுக்கும். பொதுவாக யோகத்தை தரக்கூடிய இடம் செவ்வாய்க்கு 6ஆம் இடமும் ஒன்று. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தை பொறுத்தவரை மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய முயற்சியிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற மன உறுதி என்று உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் செயல்கள் சிறப்பாகவும் இருக்கும். 3லே குரு சுக்கிரன் சேர்ந்திருப்பது உங்களுடைய முயற்சியிலே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்வாழ்வாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மேன்மையான முயற்சிகள், அந்த முயற்சியிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை, உறுதி இவை சிறப்பாக இருப்பதனால் சுகத்துக்கு இந்த வாரம் பலங்கம் இல்லாமல் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் உறவுகளிடம் நல்ல மேன்மையான நல்ல நட்பும் இருக்கக்கூடிய நல்ல வாரம். நண்பர்கள் உதவி புரிவார்கள். உறவினர்கள் உங்களிடம் உற்சாகமாக பழகுவார்கள். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் 3லே குரு அமர்ந்திருப்பதனால் அமைகின்றது. புகழ் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சமூகத்தில், அதாவது குறிப்பாக அரசாங்கத்தினால் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்று இந்த வாரம் உங்களுடைய பொது பலனாக வெற்றிகள் அதிகமாக இருக்கின்றது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும், அவற்றை எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தெளிவான அறிவாற்றலையும் கொடுப்பார். அதுவும் குருவால் பார்க்கப்படுகின்ற ராகு பலமாக இருக்கின்ற மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள். உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்குவதனால் வெற்றிகள் உங்கள் பக்கமே. அதே சமயத்தில் உடல் நலத்தில் உள்ள ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பும் இருப்பதினால் எந்த ஒரு விஷயத்திலும் மிக வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக
இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. நல்வாழ்வு என்கின்ற அமைப்பில் மற்றவர்களிடம் உறவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைந்திருப்பதனால் நன்மைகளை கொண்ட வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. தொழில், வேலை, வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை புதனும் மற்றும் சூரியனும் பார்ப்பதினால் தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகள் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள் போடுவதிலே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசாங்கத்திடம் நல்ல ஒரு உறவுகள் இருக்கும். எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் இந்த வாரம் அவர்களுடைய உழைப்பை கடுமையாக கொடுப்பதனால் உங்கள் பக்கம் லாபம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதனால் தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு புதிய முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாகவே கிடைக்கும். சரியான ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இவற்றிலே ராசியாதிபதியும் 6க்கு சென்ற பிறகு வெற்றியை எளிதாக பெறுவீர்கள். தொழில் பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றமும் வெற்றியும் இருக்கின்றது. வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது புதிய தொழில்நுட்பங்கள், புதிய விளம்பர உத்திகள் போன்றவைகளை நீங்கள் பயன்படுத்தி இந்த வாரம் அவற்றிலே லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக உங்களுடைய செயல் வடிவத்தை மாற்றிக்கொள்வீர்கள். அவை உங்களுக்கு சாதகமாகவே அமையும். காரணம், சூரியனும் புதனும் சேர்க்கை பெறுவதும் புதன் வக்ரமாக இருப்பதினால் பகை கொண்டவர்கள் உங்களிடம் பணிந்து செல்வார்கள். 6க்குரிய புதன் உங்களுக்கு 4லே வக்ரமாக இருப்பது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள், புதிய வியாபாரம் துவங்குவதற்குரிய ஒரு சாதகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கின்றது. வேலை, உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரியும் நட்புறவு சிறப்பாக இருக்கும். மற்றவர்களும் பழகுகின்ற பொழுதும் நீங்கள் அவர்களை புரிந்து கொள்வீர்கள். அவர்களும் உங்களை புரிந்து கொள்வார்கள். வேலை நிமித்தமாக நீங்கள் செய்கின்ற புதிய முயற்சியிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கின்றது. புதிய வேலை மாற்றம், இடமாற்றம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் சாதகமான வாரம் இந்த வாரம். காரணம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால், பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதினால், சுக்கிரனும் பார்ப்பதினால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ராகுவால் குரு பார்க்கப்படுவதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் இருக்கு. காரணம், சனி வக்ரமாக இருப்பதனால் 7 சனியால் இப்பொழுது உங்களுக்கு பாதிப்பு இல்லை. மேலும் 11 ராகுவும் இருக்கு. ஆகையால் தொழில், வியாபாரம், வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுதும் அவற்றிலும் உங்களுக்கு லாபம் கொண்ட வாரம். சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெறுவதனால், மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதனால் வியாபாரம் தொழில் பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலையிலே உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த வாரம் இருந்தால் அவற்றிலும் உங்களுக்கு சாதகம் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் துறை ரீதியாக மிக சாதகமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது, குடும்பம் மற்றும் காதல் உறவு என்றால் திருமணமான சகோதரிகளை பொறுத்தவரை 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 2க்கு 2 பாவமாக அமர்ந்திருப்பதனால், அதுவும் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால், சுபகிரகங்கள் இருவரும் சேர்க்கை பெற்ற இயற்கையில் சுக்கிரனும் குருவும் பகை என்றாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாயோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்றால் அது பிருகு மங்கள யோகம். செவ்வாயோடு குரு சேர்க்கை பெற்றால் அது குரு மங்கள யோகம். மங்களன் என்றால் செவ்வாய். ஆகையால் இங்கு சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெறுவது மேஷ ராசிக்கு யோகம். எனவே திருமணமான சகோதர குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பை காட்டுவார் உங்களுடைய அன்புக்குரியவர். நீங்களும் அவர்களிடம் அன்பை காட்டுவீர்கள். குழந்தைகளிடம் நீங்கள் பாசத்தை காட்டுவீர்கள். இவையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உறவுகளிடமும் நல்ல ஒரு அன்பையும் மதிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். எனவே திருமணமான சகோதரர்களுக்கு சாதகமான வாரம் இந்த வாரம். திருமணமாகாத சகோதரர் என்று பார்க்கின்ற கலத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதும், கலத்திரக்காரர்கள் 3ல் இருப்பது சுக்கிரன் யோகத்தை தருவதனால் புதிய திருமண முயற்சியில் பெற்றோர்கள் ஈடுபடுகின்ற பொழுது அல்லது நீங்களே ஈடுபடுகின்ற பொழுது நல்ல வரனே இந்த வாரம் அமையும். சாதகமான வாரம். சந்திரனை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு ஞாயிறு சந்திராஷ்டமாக வருவார். ஞாயிறு, சனி நாட்களிலே சந்திராஷ்டம். அந்த நாட்களை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக மறுமணம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த 11ஆம் இடம் அவ்விடத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் மறுமணத்துக்குரிய வரங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த வாரம் சாதகமான வாரம். சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் தவிருங்கள். மற்றபடி சந்திரன் உங்களுக்கு 6லும் 7லும் இருப்பது சிறப்புக்குரியது. எனவே இந்த வாரம் திருமண முயற்சியில் நல்ல வரன்கள் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது.
விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமே எனது ஜோதிட மேற்பார்வையில் கடந்த 20 வருடமாக சென்னை வாலாஜா ரோடில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எனது நிறுவனமே bharatmatchpoint.com. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அழைத்து பேசலாம். காதலை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம். சந்திராஷ்டம நாட்களில் கூட உங்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. ஏனெனில் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு, அதுவும் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு அன்புக்குரியவர் இந்த வாரம் உங்களிடம் அதிகமான அன்பை காட்டுவார். 2ஆம் இடமாகப்பட்ட வாக்குஸ்தானமும் இந்த வாரம் உங்களுக்கு அவ்வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் பலமாக 2க்கு 2 பாவமாக இருப்பதனால் கோபதாபங்கள் எவையும் இல்லை, மன வேறுபாடுகள் எவையும் இல்லை. மகிழ்ச்சியை காட்டுவீர்கள். மகிழ்ச்சியை அவர்களிடம் எதிர்பார்க்கின்ற விதத்தில் அவர்கள் அதைவிட உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பழகுவார்கள். எனவே காதலிலே இந்த வாரம் மிகுந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமே. சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் தவிர்க்க வேண்டும். மற்ற நாட்களை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற விதத்தை பொறுத்து நிச்சயம் நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றமிகு வாரம். இந்த வாரம் வெற்றிகள் இருக்கின்றது. புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் இவையெல்லாம் சாதகமாக அமையும். படைப்புகள் வெளியிடுவதில் எந்த விதமான தடைகள் எவையும் இல்லை. எடுக்கின்ற முயற்சியிலே சாதகம், எடுக்கின்ற முயற்சியில் மக்களிடம் பெரிய ஆதரவு என்று மொத்தத்தில் இந்த வாரம் கலைத்துறையிலே ஏற்றம் அதிகரிக்க செய்யும். அரசியலை பொறுத்தவரை சூரியன் ஆடி மாதத்தில் இருக்கின்றார். ஆகையால் அரசியலை பொறுத்தவரை ஏற்றம் இறக்கமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதே சமயத்தில் 28ஆம் தேதி ராசியாதிபதி 6க்கு செல்வதினால் அரசியலிலே வெற்றிகளை பெற முடியும். எதிரிகள் உங்களிடம் சற்று பணிந்தே செல்வார்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இந்த வாரம் கல்வியிலே மேன்மை இருக்கின்றது. புதன் வக்ரமாக இருப்பது உங்களுக்கு சாதகம். உயர்கல்வியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கின்றது. பள்ளி பருவத்தில் இருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை பெற்றோர்களுடைய ஆலோசனையை சரியாக பின்பற்றுவீர்கள். ஆக கல்வியிலே மேன்மை இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. இதுவரை நாம் மேஷராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை கண்டும். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை பார்க்கலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யலாம். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை பொது பலனாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இவ்வாரம் ராசியாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் மிக பலமாக குருவோடும் சேர்க்கை பெறுவதும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் சனியும் இருப்பது சிறப்புக்குரியது. பொதுவாக சனி வக்ரமாக இருப்பது ரிஷபராசிக்கு யோகத்தை தான் தரும். காரணம், அவர் கேந்திரத்துக்கும் அதிபதி, கோணத்துக்கும் அதிபதி. கேந்திரத்துக்கு அதிபதி எப்பொழுதும் 11லே வக்ரமாக இருப்பது பலமானது. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 3லே புதன் மற்றும் சூரியன் இருப்பது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இவற்றிலே புதனும் வக்ரம். ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் முயற்சிக்கின்ற பொழுதே தைரியம், துணிச்சலும் இருக்கும். தெளிவான சிந்தனை, முடிவுகளை விரைவாக எடுப்பீர்கள். அதே சமயம் விவேகமாகவும் எடுப்பீர்கள். காரிய முயற்சியில் மற்றவர்களிடம் எந்த விதமான இடர்பாடுகள், இடையூறுகள் எவையும் இல்லை. உறவினரிடம் அன்பு நீங்கள் எதிர்பார்க்கின்ற விதத்தில் நல்ல விதமாக உங்களிடம் பழகுவார்கள், அன்பையும் காட்டுவார்கள். நண்பர்கள் நட்புறவும் இருப்பார்கள். அவர்களிடம் நல்ல விதமான உங்களுடைய உறவும் மேன்மைப்படும். மற்றவருடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து உயரக்கூடிய பலமான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. ஆகையால் பொதுவாக சுக்கிரன் சிறப்பாக இருந்தாலே அது ஒரு நல்ல யோகம்.
உங்களுக்கு அவர் ராசியாதிபதியாக இருந்து பலமாக இருக்கின்றாலும் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கின்றார். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி இவற்றில் இந்த இடம் மிக மிக முக்கியம் என்றால் 2ஆம் இடம் என்பதனால் அவ்விடத்தில் சுக்கிரனும் குருவும் இருப்பதனால் மனவரவு சிறப்பாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும், ஆரோக்கியம், குடும்ப உறவுகள், உற்றார் உறவினர்களிடம் நல்ல ஒரு நட்புறவு என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை. எந்த ஒரு விஷயத்திலும் மனதிலே குழப்பங்கள் எவையும் இல்லை. இன்று இந்த வாரம் பொது பலனாக உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடியதாக இந்த வாரம் ஒரு விசேஷமான நல்ல வாரமாக அமைந்திருக்கின்றது. சந்திரனும் 6, 7 போன்ற இடங்களில் அமர்கின்ற போது மனோகாரகன் சந்திரன் உங்களுக்கு வளர்வரையாக இருப்பதினால் மிக மிக நல்ல யோக பலன்களும் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஆகையால் எந்த ஒரு புதிய முயற்சியும் இந்த வாரம் எடுங்கள், அவற்றிலே உங்களுக்கு நல்விதமான வெற்றிகளும் ஆரோக்கியமான மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பானதாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. துறை ரீதியாக தொழில், வியாபாரம், வேலை, அரசியல் மற்றும் சினிமா என்று பார்க்கின்ற பொழுது தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் வக்ரமாகவும் சூரியனும் சேர்க்கை பெறுவதனால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அவ்விடம் பலமாக இருப்பதனால் தொழில் ரீதியாக நீங்கள் போடுகின்ற புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள், புதிய தொழில் முயற்சி என்ற விதத்தில் உங்களுக்கு சாதகமும் வெற்றிகளும் இருக்கின்றது. 10ல் பாம்பு ராகு இருப்பதினால் எந்த விதத்திலும் வெற்றிகள் எளிதாக பெற முடியும் என்கின்ற உறுதி இருக்கும். மற்றவருடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். வேலையாட்களுடைய உழைப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அவர்களும் உங்களிடம் உண்மையாகவும் நேர்மையான அர்ப்பணிப்பையும் கொடுப்பார்கள். எனவே தொழில் வியாபாரம் ஏற்றத்தையும் வெற்றிகளையும் பெறும். வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது நவீன தொழில்நுட்பங்களை உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் பயன்படுத்துவீர்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். எவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் புரிந்துணர்வு நன்றாக இருக்கும். மனதில் உற்சாகம் இருந்தாலே காரியத்தை எளிதாக செய்ய முடியும். ஒரு வியாபாரிக்கு அவைதான் மிக மிக முக்கியம். தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும். காரணம், பணம் போட்டு பணம் எடுக்கின்ற துறையே வியாபாரம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் விருத்தி இருக்கின்றது, வெற்றி இருக்கின்றது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானம் பலமாக சனி வக்ரம் பெறுவதனால் அவ்வீட்டுக்கு அதிபதியான குரு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருப்பதனால் லாபம் கொண்ட வாரமாக வியாபாரிகளுக்கு அமைந்திருப்பது சிறப்பானது. அரசியலை பொறுத்தவரை சூரியன் 3லே இருப்பதனால் அந்த ஒரு விஷயத்தில் அரசியலை பொறுத்தவரை ஒரு வெற்றியும் சாதகமான முயற்சியிலே மக்கள் ஆதரவும் மிக மிக பலமாக இருக்கும். ஆகையால் அரசியலே மேன்மை, வெற்றி. வேலை என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உதய அதிகாரிகளிடம் சரியான நட்புறவு இருக்கும். 3லே சூரியன் இருப்பதினால் ஆகையால் சக ஊழியர்களிடம் எந்த விதமான பகமை இல்லை. நட்புறவோடும் உங்களிடம் பழகுவார்கள். எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய முயற்சியில் நல்ல விதமான வெற்றிகளை பெறுவீர்கள். அதே சமயத்தில் செவ்வாய் 4லே 28ஆம் தேதி இருப்பதனால் வேலை நிமித்தமாக சற்று மன சோர்வுகளும் இருக்கும். அதிகமான வேலை பளு இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், வித்தை ஸ்தானம். இருப்பினும் உழைப்பதிலே சளைத்தவர்கள் அல்ல ரிஷபராசியிலே பிறந்தவர்கள். காரணம், கடின உழைப்பாளி நீங்கள். அதுதான் உங்களுடைய ராசியின் உருவமே ஒரு காளை மாடு. கடின உழைப்பை கொடுத்து அதற்குரிய வெற்றியை ருசிப்பவர்கள் நீங்கள், ரசிப்பவர்கள் நீங்கள். வாழ்க்கையும் ரசிப்பீர்கள், எந்த ஒரு வேலையும் நீங்கள் ரசிக்கக்கூடியவர். எனவே இவை உத்தியோகத்திலும் இந்த வாரம் வெற்றிக்கிறதாக இருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்ற போது ரிஷபராசிக்கு அது ரொம்ப தொடர்பு இருக்கிறது. சுக்கிரன் ராசிக்கு அதிபதி என்பதனால் 2லே பலமாக இருப்பதும் அவ்வீட்டுக்கு அதிபதியான புதன் சிறப்பாக அவரும் அவ்வீட்டுக்கு 2லே இருப்பதினால் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாரம். புதிய வாய்ப்புகள், வெற்றிகள், படைப்பு வெளியிடுவதிலே சாதகமான சூழ்நிலைகள், மக்களிடம் ரசிக்கக்கூடிய வண்ணமாக உங்களுடைய படைப்புகள் இருக்கும். விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடத்துக்குரிய இடத்தில் சுக்கிரன் சிறப்பாக இருப்பதனால் விவசாயத்தில் விளைச்சல்கள் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு புதிய முயற்சியும் அரசாங்கத்திடம் நல்ல ஆதரவு இருக்கும். கடன், உரக்கடன் போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். சூரியன் 3ல் இருப்பது. எனவே
விவசாயத்தில் செழிப்பையும் மேன்மையும் இந்த வாரத்தில் பெறுவீர்கள். மொத்தத்தில் துறை ரீதியாக இந்த வாரம் மேன்மையும் வெற்றியும் யோகமும் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம், மனதிலும் உற்சாகம், சுறுசுறுப்பு, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருப்பதனால் தொழில் வியாபாரம் தொழில் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் துறை ரீதியாக தொழில் வியாபார உத்தியோகம் மற்றும் உங்களுடைய புதிய தொழில்கள் போன்றவற்றில் இந்த வாரம் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. சிறப்பான வாரம் இந்த வாரம், மகிழ்ச்சிக்குரியது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை இவ்வாரம் திருமணமான சகோதரிகளுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவுகளில் அன்பு, பாசம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் மிக பலமாக சுக்கிரனும் குருவும் இருப்பதனால் உறவுகளிடம் அன்பை பெறுவீர்கள். நீங்களும் அன்பை காட்டுவீர்கள். கோபமே இருக்காது. குழந்தைகள் மீது அதிக அன்பை காட்டக்கூடிய ஒரு நல்ல வாரம். கணவரும் உங்கள் மீது அதிகமான பாசத்தை காட்டுவார். ஆகையால் இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. திருமணமாகாத சகோதரிகளை பொறுத்தவரை இந்த வாரம் குருபலம் சிறப்பாகவும் சுக்கிரன் 2இல் இருப்பதனால் திருமண முயற்சி நல்ல சாதகமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் சாதகமாக இருப்பதனால் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம். மறுமணம் என்று பார்க்கின்ற 11ஆம் இடம் அவ்வீட்டுக்கு அதிபதி குரு, அவர் 2இலே இருக்கின்றார் குடும்பஸ்தானத்தில். எனவே மறுமணத்துக்கான வரன் தேடுபவர்களுக்கு இந்த வாரம் யோகம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமே கடந்த 20 வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே எனது ஜோதிட மேற்பார்வையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். காதல் என்று பார்க்கின்றவர்கள் மகிழ்ச்சி இருக்கின்றது. காதலிலே இந்த வாரம் மிக மிக அந்யோன்யம், பாசம். காதலை வீட்டில் சொல்லலாம். இந்த வாரம் நல்ல விதமாக பதிலும் கிடைக்கும். அதாவது கல்யாணத்துக்கு செல்லக்கூடிய யோகம். காரணம் ராசி பலமாக இப்பொழுது திருமண யோகம் இருக்கின்றது. காதல் என்பது இப்பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள். காதலை வீட்டில் சொல்வதாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே. அவ்வாறு இருக்கின்ற நல்ல வாரம். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இந்த வாரம் கல்வியிலே முன்னேற்றம். 2ஆம் இடம் கல்வி ஸ்தானத்திலே குரு அறிவுக்காரகன் இருப்பதனால் கல்வியிலே நேர்மை இருக்கின்றது. மற்றவர்களும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இதுவே ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இப்பதிவை நண்பர்களுக்கும் உற்றாருடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், இந்த பதிவை ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்ளும். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படியும், பெல் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியிலே சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பானது. குரு ராசியிலே ஜென்ம குருவாக இருந்தாலும் குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பில்லை. கோச்சார வேதை அவை. கோச்சார பலன்கள் பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும் நண்பர்களே. கூகுளிலே சர்ச் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார். 28ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார். சுகஸ்தானத்தில் அமர்கின்றார். பகை கொண்ட செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்வதனால் உடல் நலத்தில் பாதிக்கும் ஏற்படும் என்பது ஒரு பொதுவான விதி. பொது விதி என்பதற்கு ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது. 4இலே செவ்வாய் அமர்ந்தால் நிச்சயம் உடல்நலத்தில் பாதிப்பை கொடுக்கும். ஏனென்றால் இரத்தத்தை குறிக்கக்கூடியவர் செவ்வாய். 4ஆம் இடம் இருதயத்தை குறிக்கும். இருதய நோய்கள் கொண்டவர்கள் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். காரணம் 4ஆம் இடம் இருதயம் என சனி வக்ரமாக செவ்வாயை பார்ப்பார். எனவே இரத்த கொதிப்பு, இருதய நோய் போன்ற பிரச்சனைகள் கொண்டவர்கள் உடல்நலத்தில் அக்கறையும் சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்வது, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டவர்களாக இருந்தால். அதே சமயத்தில் 4இலே செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடம் சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் 4இலே இருக்கின்ற செவ்வாயால் பாதிப்பே இல்லை. ஏனென்றால் 3இல் இருக்கின்ற அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு செவ்வாயுடைய கெடுபலன்களை, அசுப பலன்களை தடை செய்வார். கோச்சாரமை மேலோட்டமாக பார்க்கும் சில கிரகம் தீமை செய்யும், ஆனால் செய்யவே செய்யாது. அதுதான் கோச்சார வேதை அடிப்படையில் அவர்கள் செய்யாமல் இருப்பார்கள்.
சில கிரகங்கள் யோகம் செய்யும், ஆனால் செய்யவே இல்லை என்பீர்கள். காரணம், யோகம் செய்யக்கூடிய கிரகம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் வேதகனாக தடை செய்யும் ஒரு கிரகம். அவ்வாறு பார்க்கின்ற 3ஆம் இடத்திலே கேது இருப்பதினால் மிதுனராசி சகோதர சகோதரிகளே, 4லே செவ்வாய் அப்படியாகிடும் இப்படியாகிடும் பயமெல்லாம் சொல்லுவார்கள். அதற்கெல்லாம் பயப்படாதீர்கள். ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் நலத்தில் தியானம் செய்வது நல்லது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் சனி செவ்வாய் சேர்ந்து ஒருவரையும் பார்த்து கொண்டாலே சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலை பாதிப்பில்லை என்றாலும் அக்கறை காட்டுவது தவறு இல்லையே. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 2லே சூரியனோடு சேர்க்கை பெறுவது, சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம் நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. 3லே கேது யோகத்தை தரக்கூடியவராக இருக்கின்றார். 10லே சனி வக்ரமாக இருப்பதனால் கடின உழைப்பை கொடுப்பீர்கள், அதற்குரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பீர்கள். மிதுனராசியில் பெறுவர் கடின உழைப்பாளி, எல்லோரிடம் அன்பை காட்டக்கூடியவர்கள் நீங்கள். பாசத்தையும் காட்டுவீர்கள், அதே சமயத்தில் கண்டிப்பையும் காட்டுவீர்கள். இருப்பினும் இந்த வாரம் பொதுவாக உங்களுக்கு பலன்கள் மிக சிறப்பாக இருக்கின்றது. புதிய முயற்சிகளிலே வெற்றிகள் இருக்கின்றது. செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு உங்கள் மீது அன்பை காட்டக்கூடிய நிலையாக இருக்கும். சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும். சுக்கிரன் யோகாதிபதி ராசியிலே இருப்பதினால் மற்றபடி உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் உங்களுடைய செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். புரிந்து கொள்வீர்கள் மற்றவர்களை. சில சமயங்களில் கோபத்தை காட்டுவீர்கள். 2லே சூரியன் இருப்பதனால் அதை கவனித்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் பொதுவாக உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றிகளும் இருக்கின்றது. துறை ரீதியாக தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம், அரசியல், கலை, விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது தொழில் அதிபர்களை பொறுத்தவரை, தொழில் செய்து கொண்டவர்களை பொறுத்தவரை 10ல் சனி உழைப்பை கொடுக்குவரை இருப்பதனால் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். உங்கள் தொழிலிலே வேலையாட்களும் சரியாக ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். கடின உழைப்பை கொடுப்பது நல்லதுதான் நண்பர்களே. ஆனாலும் 4க்கு செவ்வாய் வருவதனால் உழைப்புக்கேற்ற ஓய்வையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அதைத்தான் நான் அழுத்தமாக கூறுவேன். ஏனென்றால் புதனுக்கு பகை செவ்வாய், அவர் 4ஆம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் என்பார். உழைப்பையும் கொடுங்கள், ஓய்வுக்கான நேரத்தையும் ஒதுக்குங்கள், கோயிலுக்கு ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தையும் அமைத்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழிலை பொறுத்தவரை இந்த வாரம் மிக மிக சிறப்பாக லாபம் கொண்ட வாரம். ராசியிலே சுக்கிரன் இருப்பதனால் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உற்சாகமான சுறுசுறுப்பான செயல்கள் இருக்கும். மனதிலே தெளிவு இருக்கும். சோர்வுகள் இருக்காது. இந்த விஷயத்தில் மக்களிடம் உங்களுடைய வியாபாரத்தை பிரபலப்படுத்துவது என்பதிலே ஒரு செயல்களை செய்து வெற்றியான முயற்சிக்குரிய நல்ல ஒரு யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். எந்த ஒரு காரியமும் ஒரு வியாபாரமும் மக்களிடம் பிரபலம் அடைய வேண்டும், அல்லது அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும். இன்றை பொறுத்தவரை எப்பொழுதும் வியாபாரிகள் நேர்மையாக இருப்பார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள், புதனுடைய ராசி வியாபாரத்துக்கே புதன் தான். ஆகையால் நேர்மையை கொண்டவர்கள் நீங்கள். எனவே வியாபாரத்தில் இந்த வாரம் மிக மிக நல்ல வாரம், லாபம் கொண்ட வாரம் இந்த வாரம். ஏனெனில் உங்கள் லாபாதிபதி செவ்வாய் தான். அவர் 4க்கு சென்றாலும் 8ஆம் பார்வையாக மேஷராசியை பார்ப்பதினால், லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் 6க்குரிய வீட்டை அவர் செயல்பட மாட்டார். எந்த வீட்டை பார்க்கிறார், 2 வீட்டுக்கு அதிபதிகள் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறார் அந்த வீட்டைத்தான் அதிகமாக பலம் கொடுப்பார். லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு லாபமும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தானே. நிச்சயம் வியாபாரத்தில் லாபம் நிச்சயம் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. வேலை, உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை, பணிவு வேண்டும். பணிவு இருக்காது இந்த நேரத்தில். இந்த நேரத்தில் உங்களிடம் கொஞ்சம் அதிகாரமான பேச்சு, எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் எகத்தாளமான பேச்சு, மற்றவர்களை கொஞ்சம் கிண்டல் கேலி செய்யக்கூடிய ஒரு வார்த்தையிலே கொஞ்சம் பொறுமை இழப்பீர்கள். காரணம், 2ஆம் இடத்திலே புதன் இருந்தாலே மற்றவருடைய விஷயங்களிலே கேலி செய்வீர்கள். மற்றவர்கள் கொஞ்சம் எகத்தாளமாக பேசுவார். இதனால் 2லே சூரியனும் இருக்கிறாரே, உயர் அதிகாரிகளிடம் பகமை ஏற்பட்டுவிடும். எதற்கு அந்த வார்த்தையை கூறினார், எதற்கு அவர்களை கிண்டல் செய்தார் என்று உங்களை கண்டிக்கக்கூடிய நிலை வரும். 4க்கு வேறு செவ்வாய் வரார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் சனியோ 10லே வக்ரமாக இருக்கிறார். எனவே 10ஆம் இடம் பாதிக்கப்படுகின்றது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிற நண்பர்களே, ஆகையால் இந்த வாரம் நிதானம். அரசு துறையிலே இருக்கின்றவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசு ஊழியர்களை பொறுத்தவரை மிக மிக கவனம் வேண்டும். எப்பயோ செய்த பிரச்சனைகள் இப்பொழுது பெரிதாகிவிடும். எனவே அவற்றில் கவனமாக இருங்கள். முடிந்தவரை நீங்கள் புதன்கிழமை பெருமாளை தரிசிப்பது நல்லது, அது முக்கியம். அப்புறம் சுப்பிரபாதத்தை கேளுங்கள். கலைத்துறை என்று பார்க்கின்றவர்கள் சாதகம்.
இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய செயல்கள், புதிய முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றிகள், மக்களிடம் உங்களுடைய பிரபலம் படுத்தக்கூடிய வகையிலே உங்களை பற்றியே ஊடகங்களிலே, யூடியூபிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். அது எந்த விதமாக இருந்தாலும் நீங்கள் இதை செய்தீர்கள், அதை செய்தீர்கள், ஒரே நாளில் ஏதோ ஒன்று சொல்லி அதுதான் இப்பொழுது ஒன்று ட்ரெண்டாகி விடுகிறது, வைரலாகி விடுகிறது. அந்த விஷயத்தில் கலைத்துறைக்கு இந்த வாரம் ஒரு ஜாக்பாட் இருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அரசியல் என்று பார்க்கின்றோம். ரொம்ப ரொம்ப நிதானம் வேண்டும் தலைவர்களே. இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக கவனம்தான். காரணம், இந்த வாரம் செவ்வாயும் சந்திரன் வேறு. இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுக்கு சந்திரனோடு சேர்க்கப்படுவது உங்களுக்கு எந்த விதத்திலும் கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. அடுத்ததாக விவசாயத்தை பொறுத்தவரை 4க்கு செவ்வாய் வருவது சாதகமானது. விவசாயத்தின் நல்ல விதமான மகசூல்கள் வரையும் ராசியில் வேறு சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு மிக நல்ல விஷயம். விவசாயத்தில் ஏற்றம் இருக்கின்றது. இதுவரை பார்த்தது நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய வெற்றிகளை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதா? ஆம். மிதுனராசிக்கு துறை ரீதியான உங்களுடைய விஷயங்கள் இந்த வாரம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல வாரம். அவை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறப்பான வாரம் உங்களுக்கு இந்த வாரம். குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பார்க்கின்றவர்கள் குடும்ப விஷயமாக பார்க்கும்போது 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் வேறு வக்ரம். ஆகையால் திருமணமான பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு நான் கூறுவது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் இந்த வாரத்தை பொறுத்தவரை கவனம் காட்ட வேண்டும். வார்த்தையிலே சின்ன விஷயத்தில். ஏனென்றால் உறவுகளிடம் இப்பொழுது எல்லாம் நேரே பழகுவதே இல்லை. எல்லாம் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பேசிக்கிறோம், வல்ல ஃபோனில் பேசிக்கிறோம். நேரம் காலம் இல்லாமல் பேசக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. ஏனென்றால் வாட்ஸ்அப் கால் எல்லாம் இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. எனவே நமக்கு தேவை நேரம் தான். பேசுவதற்கு விருப்பமானவர்கள் இருக்கின்றார்கள். எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் உறவுகளிடம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்து. அதே சமயத்தில் சகோதரிகளே, திருமணமானவர்களே, 7ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்க்கினால் கணவர் உங்களிடம் அன்பை காட்டுவார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் தான் இந்த வாரம் கொஞ்சம் உங்களிடம் முரண்டு விடிப்பார்கள். கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து செல்வது அது உங்கள் விருப்பம். திருமணமாகாத சகோதரிகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரனும் குருவும் 7ஆம் இடத்தை பார்ப்பது யோகமான ஒரு திருமண வரன்கள் அமையக்கூடிய சிறப்பு இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல வரனே அமையும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல யோகமான வாரம். மறுமணம் என்று பார்க்கின்ற 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவ்விட்ட 28ஆம் தேதி முதல் செவ்வாய் பார்ப்பார். ஆகையால் திருமண முயற்சியில் மறுமணத்துக்குரிய வாரங்கள் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. விருப்பப்பட்டால் என்னுடைய நிறுவனமே எனது மேற்பார்வையில், ஜோதிட மேற்பார்வையில் கடந்த 20 வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனம் bharatmatchpoint.com திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் அலைபேசியில் என்னை அழைக்கலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்ல நீங்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். எனவே மகாலட்சுமிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. இல்லைன்னா யூடியூப்லேயே எவ்வளோ மந்திரங்கள் இருக்கிறது மகாலட்சுமிக்கு. அந்த மந்திரங்களை தினந்தோறும் ஒரு 6 நிமிடங்கள் கேளுங்கள், அல்லது 6 நிமிடங்கள் அல்லது 6 முறை அல்லது 15 முறை என்று நீங்கள் மகாலட்சுமியுடைய மந்திரத்தை எழுதுவது அல்லது சொல்வது நல்லது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல யோகமான அமைப்பை கொடுக்கும். இதுவரை நாம் இவ்வாரத்துக்குரிய கோச்சார பலன்களை கண்டோம். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு, ராசியிலே சூரியன் மற்றும் புதன் வக்ரம். உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அதே சமயத்தில் யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 28ஆம் தேதி அன்று 2ஆம் இடத்திலிருந்து 3க்கு செல்கின்றார். 3லே செவ்வாய் அமர்வது யோகமானது. ஆகையால் பலமான மன உறுதி ஏற்படும். அதே சமயத்தில் செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள்.
முயற்சியிலே சில தடைகள் இருக்கும், ஆனாலும் நீங்கள் வெற்றிகளைத்தான் பெறுவீர்கள். செவ்வாய் மிக பலமாக தன்னுடைய 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே புதிய முயற்சிகளே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது, காரிய அனுகூல வெற்றிகள் இருக்கின்றது. செவ்வாய் உங்களுக்கு மிக பலமாக 3லே இருப்பதினால் அந்த 3ஆம் இடம் என்று பார்க்கின்ற பொழுது அவ்விடத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாயுடைய நட்சத்திரம் கன்னி ராசி. ஆகையால் அந்த இடத்தில் அவர் நனக்குரிய நட்சத்திரங்களும் நட்புக்குரிய நட்சத்திரங்களும் பயணம் செய்வார். எனவே 28ஆம் தேதி முதல் கடக ராசிக்கு வெற்றி பாதையில் செல்லக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகிறது. ஆகையால் இந்த வாரம் 28ஆம் தேதி முதல் சிறப்பாக இருக்கும். இவற்றிலே சந்திரனும் இந்த வாரம் வளர்பிறை. குரு உங்களுக்கு 12லே இருந்தாலும் சுக்கிரன் 12லே இருந்தாலும் சுக்கிரன் யோகத்தை தருகிறார். குரு 12 இருப்பதுனா சுப விரயங்களை தருவார். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் வெற்றி இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நிதானம் கவனம் வேண்டும். 9லே சனி இருப்பதால் மற்றபடி லாபம் கொண்ட வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகமான முடிவுகளை எடுப்பீர்கள், கடின உழைப்பை கொடுப்பீர்கள். இருப்பினும் அதற்குரிய அங்கீகாரங்களிலே சில தடைகள் இருக்கும். காரணம் 2லே கேதுவும் செவ்வாய் இருப்பார். அதுவும் பிறகு செவ்வாய் 3க்கு சென்ற பிறகு உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரியும் நல்ல ஒரு நட்புறவை காட்டுவீர்கள். அதே சமயத்தில் அவர்கள் உங்களிடம் கொஞ்சம் வேலை பளுவை கொடுப்பார்கள். ஆனாலும் அதையும் சமாளித்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் நிதானம், வார்த்தையிலே பொறுமை, மற்றபடி உயர்வுகள் இருக்கின்றது. பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்றபோது திருமணமான சகோதரர்களுக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருந்து அதன்படி செவ்வாய் 3க்கு சென்று விடுகிறார். ஆகையால் குடும்பத்தில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள், அதே சமயத்தில் கோபதாபங்கள் இவையெல்லாம் இனி இருக்காது. அதே போல் பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்பது மகர ராசி. அவ்விடத்தை உங்களுக்கு எந்த ஒரு கிரகமும் பார்க்கவில்லையா? சூரியன் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார். ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் கணவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்த வாரம் சாதகமாக இருக்கும். மிக மிக திருமணமாகாத சகோதரிகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 12ல் இருக்கின்றார். 7ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானம், அதாவது கலத்தரஸ்தானத்தை பொறுத்தவரை புதன் வக்ரமாக பார்க்க. எனவே திருமண முயற்சியில் இந்த வாரம் அவ்வளவு ஒன்றும் சாதகமாக இல்லை. மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடமே மறுமணஸ்தானம், அவ்வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், அவரும் 12லே விரயத்தில் இருக்கிறார். எனவே மறுமணத்திலும் இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய முன்னேற்றம் எவையும் இல்லை. அதே சமயத்தில் புதிய முயற்சிகளையும் எடுக்கின்ற பொழுது அவற்றிலே உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றையும் நீங்கள் சமாளிப்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை பண வரவு செலவு போன்றவைகள் இந்த வாரம் பெரிய அளவிலே பாதிப்பிலே சாதகமாகவே இருக்கும். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது நிதானம் காட்ட வேண்டும். செவ்வாய் பெற்றவர் செவ்வாய் 3க்கு வந்த பிறகு நீங்கள் அரசியலே முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய வேகமான வீரியமான ஒரு மனநிலையும் உறுதியும் இருக்கும். சாதித்தும் காட்டுவீர்கள். இதுவே இந்த வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரத்தில் இவங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்ல இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் கந்தனை வணங்குவதனால் கவலைகள் எவையும் இருக்காது. அதனால் முருகப்பெருமானை வணங்குங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதையும் காணவிருக்கின்றோம். பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 12லே விரயத்தில் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 11ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். இந்த ஆடி மாதம் முழுவதும் சூரியனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. குரு சுக்கிரன் லாபத்தில் இருப்பது யோகத்தை தருகின்றது. இவ்வாரத்தில் ராசியிலே அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் 2க்கு செல்கின்றார், வாக்குஸ்தானத்துக்கு செல்கின்றார், குடும்பஸ்தானத்துக்கு செல்கின்றார். ஏற்கனவே 8ல் சனி வக்ரமாக இருக்கிறார். அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் 2லே செவ்வாய் கோபமாக வாசக்கூடிய வார்த்தைகளை கொடுப்பார். வக்ரமாக சனி பார்க்கிறார் செவ்வாயை. எனவே குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையிலே வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை வரும். பொதுவாக சிம்மராசியிலே இருக்கின்றவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள், அது அறிந்த ஒன்றே. சிம்மராசி சிங்கராசி இல்லையா?
அதே சமயத்தில் குடும்பஸ்தானம் என்கிற 2 செவ்வாய், அந்த செவ்வாய் 2 இருக்கின்ற பொழுது செவ்வாயோடு ஏதாவது ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. எந்த ஒரு கிரகமும் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளிடம் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கோபம் கட்டாயமாக வரும். அதுதான் செவ்வாய், கோபத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். சனியும் செவ்வாயும் ஒருவரை பார்த்து கொண்டாலோ சேர்ந்து இருந்தாலோ நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஆகையால் இவற்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர் சகோதரிகளே. மற்றபடி பார்க்கின்ற பொழுது 12 தன லாபாதிபதியான புதன் அமர்ந்திருக்கின்றார். அவராலும் பிரச்சனை இல்லை. 11ஆம் இடத்திலே செவ்வாய், 11ஆம் இடத்திலே கிரகம் இருந்தால் புதன் 12 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் மட்டும்தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிகமாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுப்பார். 28ஆம் தேதி வரை ராசியிலும் அதன் பிறகு 2க்கும் செல்கிறார். எனவே குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஏற்படலாம். கோபம் காட்டாமல் பார்த்து கொள்வது நல்லது. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம், தொழிலை பொறுத்தவரை வேலையாட்களிடம் கடினமாக பேசுவீர்கள், கடிந்து கொள்வீர்கள், கோபப்படுவீர்கள். செவ்வாய் அதை செய்ய வைப்பார். அதனால் வேலையாட்கள் வேலையை விட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி தொழிலை பொறுத்தவரை லாபத்தில் குருவும் சுக்கிரனும் இருப்பதனால் நிச்சயம் நல்ல லாபம் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும். வியாபாரமும் அவ்வாறே லாபம் நன்றாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பாக இருக்கும். வேலை வாங்குவதில் மற்றும் நிதானம் காட்டுங்கள், பொறுமை காட்டுங்கள். மற்றபடி வருமானம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரியிடம் பகமை ஏற்படும். 8ல் சனி வக்ரமாக இருப்பதனால் பாதிப்பில்லை. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டம சனியால் இப்பொழுது பாதிப்பு உங்களுக்கு இல்லவே இல்லை. 7ல் ராகு இருக்கிறார். பொதுவாக 8ல் சனி இருக்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. ராகு ஆண்டுக்கோளி இருப்பதனால் இந்த வாரம் பாதிப்பு உங்களால் தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே ஒழிய உயரதிகாரிடம் நீங்கள் பகமை காட்டுவீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய யோகம் குரு சுக்கிரனால் உங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கான பலனில் திருமணமான சகோதரிகள் 2ல் செவ்வாய் வருகிறார். சனியுடைய பார்வையை பெறுகிறார். சனியும் வக்ரமாக குருபஸ்தானத்தை பார்க்கிறார். அஷ்டம சனி என்றாலே 7.5 விட அதிகமாக பாதிப்புகள் கொடுப்பது அஷ்டம சனி தான். அப்படி பார்க்கின்ற பொழுது சனி வக்ரமாக இருக்கின்ற பொழுது கெட்டவன் கேட்டிடும் நன்மையை கொடுக்கும். சனி பாதிப்பை தரமாட்டார். ஆனால் செவ்வாய் 2க்கு வரும்போது சனி பார்வை பெறுவார். எனவே குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், நிதானம் காட்ட வேண்டும், வார்த்தையிலே பொறுமை காட்டுவது நல்லது. குழந்தைகளால் இந்த வாரம் அன்பும் பாசமும் உங்களுக்கு நிச்சயம் இருக்க. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் நன்றாக இருக்கின்றது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறது. திருமண முயற்சியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நல்ல வரனே இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அது காரணம் குரு சுக்கிரன் 11ல் இருப்பதனால். மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுதும் 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அந்த இடத்திலும் குரு சுக்கிரன் இருப்பதனால் மறுமணத்துக்கான நல்ல வரனும் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. ராசிக்கு 7ஆம் இடம் குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தில் குருவே இருக்கிறார். எனவே முதல் திருமணத்துக்குரிய வரனும் மறுமணத்துக்குரிய வரனும் நல்ல வரனே அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமான எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கும் நிறுவனமே bharatmatchpoint.com சென்னை வாலாஜா ரோடிலே இருக்கிறது திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கலைத்துறை என்று பார்க்கின்ற சாதகம் இருக்கின்றது. சுக்கிரன் குரு சாதகமாக இருப்பதால் கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய அளவில் வெற்றிகள் இந்த வாரம் இருக்குது. அரசியலை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பு எவையும் இல்லை. அதில் 2ல் செவ்வாய் இருக்கின்றார். வாட்ஸ்அப்பில் பேசும் பொழுதோ மற்றவங்களோட பேசுகின்றான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி விடுவீங்க. ஊடகங்களில் பேசும்போது அதிகமாக கோவப்படுவீங்க. தலைவர்களே நிதானம் காட்டுங்கள் வார்த்தையிலே. மாணவ கண்மணிகள் சாதகமான வாரம். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை எந்த விதத்திலும் இந்த வாரம் பாதிப்பு இல்லை. கல்வியில் ஆர்வம் எந்த விதத்திலும் பாதிப்பை கொடுக்காது. இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணலாம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் இருப்பதும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதும் வெற்றிகளை காட்டுகின்றது.
புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். காரியத்தை வேகமாக முடிக்கக்கூடிய விவேகமும் மற்றும் வெற்றி பெற முடியும் என்கின்ற மன உறுதியும் இருக்கும். இது புதனாலும் சூரியனாலும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான் 9க்குரியவர். அவர் அந்த வீட்டுக்கு 2ஆம் இடம் 10ல் இருக்கிறார். அது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகத்தின் மறைமுகமான ஒரு சிறு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய யோகம். ஆகையால் இந்த வாரம் சுக்கிரன் 10ல் இருப்பது உங்களுக்கு சாதகமே. குரு 10ல் இருக்கின்ற பொழுது குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இருக்காது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு சுக்கிரனால் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். 7ல் சனி வக்ரமாக இருப்பதனால் கண்டக சனியோடைய பாதிப்பு இல்லை. அவற்றிலே மாறுபட்டு நற்பலன்கள் ஏற்படும். 6லே ராகு, அந்த ராகுவை குரு பார்க்கிறார். வெற்றிகளை தரக்கூடிய நிலை, கடன் பிரச்சனை தீரும். அதே சமயத்தில் 6லே ராகு இருக்கின்ற பொழுது உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இருந்தாலும் இவற்றிலே உங்களுக்கு 28ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு வருகிறார். பகை கொண்டவர் செவ்வாய், 3-8க்குரியவர். 3-8க்குரிய செவ்வாய் ராசியிலே வரும்போது புதனுக்கு ஜென்ம பகை கொண்டவர் உங்கள் வீட்டில் வந்து அமர்வதினால் மனதிலே எவற்றிலும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அதிகமாக அவசரப்படுவீர்கள். செவ்வாய் அவசரத்தை கொடுக்கக்கூடியவர். பகை பொதுவாக செவ்வாயே அவசரத்தை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கோ அவர் பகை கொண்டவர். ஆகையால் இந்த இடத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை எவற்றிலும் அவசரம் வேண்டாம். திட்டமிட்டு நிதானமாக செயல்படக்கூடியவர்களை கன்னி ராசியிலே பிறந்தவர்கள். புதன் ராசியாதிபதி, அதுவும் ஆட்சி உச்சம் பெறுகின்ற இடம். இருப்பினும் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்கள். மற்றவரிடம் அதிகமாக கோபம் வரும். அந்த கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக உங்கள் அன்புக்குரியிடம் கோபத்தை காட்டுவீர்கள். நேசிப்பவர்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பே 7ஆம் இடம். காதல் உறவு, குடும்ப உறவு என்று 7ஆம் இடம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் காதலித்து கொண்டிருப்பவர்களிடம் நிறைய பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் இவற்றிலே உங்களுடைய வாக்குஸ்தானம் என்கின்ற 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். எனவே குரு 2ஆம் இடத்தை பார்ப்பனால் கோபம் வந்தாலும் அதை கட்டுக்குள் வைத்துக்கொள்வார். அதுக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் அது கன்னிராசிக்கு நிறையவே இருக்கின்றது. சிறந்த நிர்வாகி, புத்திசாலி நீங்கள். இருப்பினும் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கோபம் அறிவுக்கு சத்து. மற்றபடி துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வேலையாட்களை வேலை வாங்குவதிலே சற்று அதிகமாக கோபத்தை காட்டுவீர்கள். அது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வரவுகள் நன்றாகவே இருக்கும். புதன் மற்றும் சூரியன் லாபத்தில் இருப்பதனால். அடுத்ததாக வியாபாரிகள் என்று பார்க்கின்ற பொழுது வியாபாரத்தில் புதிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது கவனமாக இருங்கள். அது பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். மற்றவர்களுடைய பேச்சை கேட்காதீர்கள். செவ்வாய் மற்றவர்கள் பேச்சை கேட்க வைப்பார். எடுக்கின்ற முயற்சியில் சில குழப்பங்களை கொடுப்பார். வியாபாரத்தில் மிக முக்கியம் பணம் கொடுக்கல் வாங்கல். எனவே வரவு செலவு கணக்கிலே எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி வரவு மிக மிக திருப்தியாகவே இருக்கும். பெண்களுக்கான பணியிலே திருமணமான சகோதரிகள் உங்களை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். அதே சமயத்தில் கணவரிடம் நீங்கள் கோபத்தை காட்டுவீர்கள். ஏனென்றால் சனியும் 7லே வக்ரம், செவ்வாயும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் மீது நிச்சயம் அதிகமான அன்பையே காட்டுவார். இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் இல்லை, சுக்கிரனும் 10ல் இருக்கிறார். திருமணத்துக்குரிய விஷயத்தில் அது சாதகம் இல்லை. எனவே திருமண முயற்சி இந்த வாரம் பெரிய அளவிலே ஒரு முன்னேற்றம் இல்லை. ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வர்ணமையும் பொருத்தம் 10 பொருத்தம் மட்டும் இல்லாமல் ஜாதக பொருத்தமும் இந்த நேரத்தில் மனதில் வைத்துக்கொள்ள பார்க்க வேண்டும் கட்டாயம். அதாக மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அந்த இடத்துக்குரியிலே புதன் இருப்பதனால் மறுமணத்துக்குரிய வரன் அமையக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கின்றது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கும் நிறுவனமே bharatmatchpoint.com சென்னை வாலாஜா ரோடிலே இருக்கின்றது. தேவைப்பட்டால் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகமான வாரம். புதிய வெற்றிகள், பெரிய வாய்ப்புகள் என்று இந்த வாரம் உங்களுடைய புகழ் அந்தஸ்து உயரம். அரசியலும் இந்த வாரம் சாதகம் உங்களுக்கு இருக்கின்றது. 11 சூரியன் மிக அற்புதமாக இருப்பதனால் பலம் கொண்டு மிக பலமாக உங்களுடைய செயல்களை செய்வீர்கள். மாணவ கண்மணிகள் கல்வியிலே மேன்மை இருக்கும். மாணவ கண்மணிகளை இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே எந்த வித தொய்வு இருக்காது, மனசிதறல்கள் இருக்காது. ஆசிரியர்கள் பெற்றோரிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானம் 9 மிக அற்புதமாக பலமாக குருவோடையும் சேர்க்கப்பட்டிருப்பதும், 6 சனி, 11 செவ்வாய் கேது, 10 புதன் சூரியன் என்று சூரியன் திக்பலத்தோடு இருப்பது என்று கோள்கள் மிக சாதகமாக இருக்கிறது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக 11 பிறகு ராசிக்கும் வருவதும் மிக மிக அற்புதமானது. செவ்வாய் 28ஆம் தேதி உங்களுக்கு 12க்கு வரார். பொதுவாக 12 செவ்வாய் யோகத்தை தரமாட்டார். ஆனால் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பை தரமாட்டார். யோகம் இல்லை என்றாலும் பாதிப்பு இல்லை. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7க்குரியவர் செவ்வாய். அவர் விரயத்துக்கு வருகிறார். சனியுடைய பார்வையை பெறுகிறார். 7ஆம் இடம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், காதல், குடும்பம் என்று உறவுகள், குடும்ப உறவுகள், கணவன் மணி உறவு இவற்றிலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவர் கொஞ்சம் கோபத்தை காட்டுவார். நீங்கள் காதலித்து கொண்டிருப்பவர்களோ அல்லது உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ அவற்றில் கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. ஏனென்றால் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை தரமாகப்பட்டு நல்ல நிலையில் உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் மனதில் சில சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை செவ்வாயால் ஏற்படும். அவை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபம் அற்புதமாக இருக்கும். தொழிலை பொறுத்தவரை நல்ல விதமான மேன்மையும் புதிய ஒப்பந்தங்கள் போன்றவதிலே சாதகமும் என்று இருக்கின்றது. வியாபாரத்தை பொறுத்தவரை வருமானம் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்திலே இந்த குடும்பத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அவற்றில் தொழில் வியாபாரம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். காரணம், ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அதற்கான ஒரு எதிரிகள் தானாகவே உருவாகி விடுவார்கள். தொழில் வியாபாரம் குடும்பத்தில் கணவன் மணி உறவிலே சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களுடைய கருத்துக்கு செவி சாய்க்காதீர்கள். தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்த பார்ப்பார்கள். அவற்றெல்லாம் கவன சிதறலை கொடுக்காதீர்கள். நம்பிக்கையோடு எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் எடுத்தில் என்றால் தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் மேன்மை, வெற்றி, லாபம். பெண்களுக்கான பணிகளில் திருமணமான சகோதரிகளுக்கு குடும்பாதிபதி 2க்குரிய செவ்வாய் உங்களுக்கு விரயத்துக்கு வருவதும் சனி வெகுர பார்வையும் பெறுவதனால் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ராசிக்கு 7க்குரியவரும் செவ்வாய் தான். ஆகையால் உறவுகளிடம் அன்பை காட்டுங்கள். கணவரிடம் புரிந்துணர்வோடு பேசுங்கள். வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள். சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் தான் இப்பொழுது வேண்டாம். அவை உறவுக்கு பாதிப்பை கொடுக்கும். மற்றபடி உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகம் மிக மிக மேன்மைகளை பெறும். திருமணமாகாத சகோதரிகள் உருபலம் நன்றாக இருக்கின்றது. சுக்கிரன் சாதகமாக இருக்கிற. எனவே திருமண முயற்சி நல்ல வரனே இந்த வாரம் வரும். ஆகையால் இந்த வாரம் வரன்களை தேடுவதில் வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. மறுமணம் சிறப்பானதாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை மறுமணத்துக்குரிய யோகம் நல்ல விதமாக இருக்கிறது. 10 சூரியன் திக்பலத்தோடு 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவற்றை நல்ல வரனே இந்த வாரம் அமையும். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் எனது தலைமையிலே எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியை என்னை அழைக்கலாம். கலைத்துறை அற்புதமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைக்காரவன் சுக்கிரன் மிக மிக அற்புதமாக இருப்பதனால் உங்களுக்கு வெற்றியிலும் பெரிய அளவில் புகழ், படைப்பில் பெரிய அளவில் வெற்றி என்று இந்த வாரம் மனதுக்கேற்ற வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றது. அரசியல் சாதகமான வாரம். அரசியலை பொறுத்தவரை 10 சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் அரசியலே புதிய பதவிகள், புதிய வெற்றிகள் என்று உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் யோகமான வாரம். 10 புதன் மிக மிக பர்பமாக இருக்கிறார். ஆகையால் கல்வியிலே மேன்மையும் ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இதுவே துலாம் ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படியும் இல்லை பெல் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பதிவை நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் 28ஆம் தேதி வரையும் அதன் பிறகு லாபஸ்தானத்துக்கும் வருவது பலமானது.
தனஸ்தானத்தை சுக்கிரனும் குருவும் பார்ப்பது யோகமானது. சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சேர்ப்பை பெற்றிருக்கின்ற புதன் ஆதித்ய யோகம் சிறப்பான நன்மைகளையும் கொடுக்கும். சனி 5லே வக்ரமாக இருப்பதனால் கெட்டவன் கெட்டிடும் யோகம் பெறுவதனால் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வெற்றிகளையும் பெறுவீர்கள். லாபஸ்தானத்துக்கு வருகின்ற செவ்வாய் சனியால் பார்க்கப்படுகிறார். இருப்பினும் செவ்வாய் 11லே இருப்பது யோகம். அதுவும் அந்த கன்னிராசியிலே சூரியன் நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம் என்று செவ்வாய் நட்சத்திரம் என்ற உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரம் வருனால் செவ்வாயே அங்கு பலம் பெறுவார். சனி வக்ரமாக இருப்பதால் அவரால் உங்களுக்கு தீமைகள் எதுவும் ஏற்படாது. இருப்பினும் உங்களுடைய புதிய முயற்சி எடுக்கின்றபோது நிதானம் காட்டுவது நல்லது. பாகிஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பார், அதே சமயம் சுக்கிரனும் குருவும் பார்ப்பார். இவையெல்லாம் ஒரு பலம் இருக்கும், ஒரு பலவீனமும் இருக்கும். ஆனால் எது பலம்? சுக்கிரன் குருவும் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் தனஸ்தானமே பலம் பெறுகிறது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல விதமான லாபம், புதிய முயற்சியிலே வெற்றி, புதிய ஒப்பந்தங்கள் தொழிலிலே, வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு மக்களிடம் பிரபலப்படுத்துவீர்கள் உங்கள் வியாபாரத்தை என்று லாபம் கொண்ட வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம், அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது நிதானமாக தாராபலம் கொண்ட நாட்களில் செய்வது நல்லது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற உயரதிகாரியும் நட்புறவு நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாக இருக்கும், முயற்சியிலே வெற்றிகள் இருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய சாதகமான பதில், இன்டர்வியூவில் அதற்குரிய நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகம் மேன்மையும் யோகமும் பெறும். பெண்களுக்கான படையிலே திருமணமான சகோதரிகளுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ல் இருப்பது யோகம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மனை உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த வாரம் உங்களுடைய மனதுக்கேற்றவாறு சந்தோஷமான நன்மையான வாரமாக அமையும். திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் இல்லைதான், அதே சமயத்தில் சுக்கிரனும் 8ல் இருக்கிறார் என்றால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இது ஒரு வகையில் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். ஆகையால் திருமண முயற்சியில் இந்த வாரம் எந்த விதத்திலும் தடைகள் எவையும் இல்லை. அடுத்ததாக மறுமணம் என்று பார்க்கின்ற 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி புதன் 11க்கு 11 பாவத் பாவமாக கடகத்தில் இருப்பதனால் மறுமணத்துக்குரிய நல்ல வாரமாக வரங்கள் தேர்வுகளில் சாதகமே இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் சென்னை வாலாஜா ரோடிலே எனது ஜோதிட மேற்பார்வையிலே இயங்கும் எனது நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை நீங்கள் அழைக்கலாம். கலைத்துறை என்று பார்க்கின்றபோது சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. கலைத்துறையிலே சுக்கிரன் சாதகமாக 8ல் இருப்பது, தன் நட்பு வீட்டில் இருப்பதனால் மேன்மையும் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் இருக்கிறது. அரசியல் என்று பார்க்கின்றபோது பொதுவாக சூரியன் கடகத்தில் இருப்பதே அம்மனுக்குரிய மாதம், ஆடி மாதம். இருந்தாலும் இப்பொழுது புதனோடு சேர்க்கை பெறுவதனால், புதன் ஆதித்ய யோகம் ஏற்பதனால் பதவியிலே எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்றபோது கல்வியிலே மேன்மை. 2ஆம் இடம் கல்வி ஸ்தானத்தை குருவும் குருக்கரனும் பார்ப்பதினால் கல்வியிலே எந்த விதமான தடைகளோ சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லை. ஆசிரியர் வழிகாட்டுதலையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள். பெற்றோர்களுடன் நன்மதிப்பை அன்பையும் பெறுவீர்கள். இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணலாம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்திலும் 3லே ராகுவும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே 5க்கு 5 என்று செவ்வாய் பகவான் பாவத் பாவமாக பலமாக இருக்கின்றதா. இவற்றிலே செவ்வாய் 28ஆம் தேதி ராசிக்கு 10க்கு வருகிறார். அது யோகமானது. பொதுவாக செவ்வாய் 10ல் இருப்பது மிக மிக பலமான வெற்றிகளை கொடுக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த 4லே சனி அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் 3லே கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை. இது கோச்சார வேதை. இவற்றில் சனி 4ல் இருக்கும்போது வக்ரமாக இருந்தாலும் பாதிப்பில்லை. கெட்டவன் கெட்டிடில் கீட்டிடும் நன்மை. எனவே இவையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகம்.
சந்திரனும் இந்த வாரம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்ற பலமாக இருக்கக்கூடிய நிலை. இவற்றிலே புதனும் சந்திரனும் பரிவர்த்தனையும் பெறுவார்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இவையெல்லாம் பொது பலனாக பார்க்கின்றபோது சாதகமாக புதிய முயற்சியில் வெற்றிகள் பெற முடியும். நண்பர்களிடம் நல்ல ஒரு உறவுகள், கணவன் உறவுகளிடம் அன்பை காட்டுவீர்கள். உறவுகளிடம் அன்பை காட்டுவது மட்டுமே அவர்களிடம் அன்பையும் நீங்கள் பெறுவீர்கள். மற்றவருடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். அரசாங்கத்திலும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். எந்த ஒரு செயலியும் தைரியமாக எடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள் கொண்ட வாரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலங்களுக்கு எடுக்க வேண்டுமெனில் அதிர்ஷ்டமும் வேண்டும். இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டமும் மிக அற்புதமாக இருக்குது. ஏனென்றால் 5ஆம் இடத்தை செவ்வாய் தன் 8ஆம் பார்வையாக 28ஆம் தேதி முதல் பார்ப்பார். எனவே திடீர் அதிர்ஷ்டமும் கொண்டதாக இருக்கிறது. எனவே இந்த வாரம் பொதுபலனாக உங்களுக்கு சாதகமே அதிகம். துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக 10ஆம் இடத்துக்குரியவர் தொழில் வியாபாரத்தை செய்யக்கூடியவர், அதில் புதன் பகவான். அவ்வாறு அவர் உங்களுக்கு 8ல் இருப்பது மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர். இவற்றிலே உங்களுடைய ராசிக்கு 9க்குரியவரும் சூரியன். அவர் சேர்க்கை பெற்றால் புதனோடு அது தர்ம கர்மாதிபதி யோகம். அது 8ஆம் இடம் என்றாலும் அந்த 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் கௌரவம், திடீர் யோகம். அதே சமயத்தில் 8ஆம் இடம் பாதகம். ஆனால் சூரியன் புதன் 8ல் இருப்பது உங்களுக்கு யோகம். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் நல்ல தொழில் மேன்மை, தொழிலிலே புதிய ஒப்பந்தங்கள் போடுவதில் வெற்றி, வேலையாட்கள் நல்ல உழைப்பை கொடுப்பார்கள். வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது கடினமான உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வியாபாரத்திலே லாபம் பெருகும். அதே சமயத்தில் வியாபார விருத்தி செய்யக்கூடிய புதிய கிளை துவங்கக்கூடிய சிறப்பான ஒரு நல்ல வாரம் என்று வியாபாரத்தில் அதிகப்படியான நல்ல ஒரு லாபம், விவசாயத்தில் நல்ல ஒரு மகசூல் என்று இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக தனுசு ராசிக்கு அமைந்திருக்கின்றது. ஆகிய எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள், அவற்றில் உங்களுக்கு வெற்றி. பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான சகோதரிகள் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் நன்றாக இருக்கும். 7லே குரு சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் 7ல் இருப்பது அன்பு அதிகப்படுத்தும். கணவன் மணி உறவிலே குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. சுக்கிரன் 7ல் இருக்கின்ற கலத்திரக்காரன் கலத்திரஸ்தானத்தில் தனித்து இருந்தால்தான் பாதிப்பு. குருவோடு சேர்ந்திருப்பனால் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரமும் தொடர்கின்றது. ஜாதகமும் சாதகம் தான் நல்ல வரன் நிச்சயம் அமையும். மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், அவர் 7ல் இருக்கிறார். எனவே மறுமணத்துக்குரிய இடத்தை குருவும் பார்க்கிறார் தன்னுடைய 5ஆம் பார்வையார். மறுமணத்துக்குரிய வரன் அமையக்கூடிய யோகமும் இந்த வாரம் நல்ல விதமாகவே இருக்கின்றது. விருப்பப்பட்டால் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை நீங்கள் அழைத்து பேசலாம். கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது யோகமான வாரம் இந்த வாரம். உங்களுக்கு செவ்வாயும் 10க்கு வருவதனால் புதிய வாய்ப்புகள், படைப்புகள் வெளியிடுவதில் பெரிய வெற்றிகள் என்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக வேகமான வெற்றிகளையும் இந்த வாரம் பெறுவீர்கள். சிறப்பாக இருக்கிறது கலைத்துறை. அரசியல் சாதகமற்ற வாரம் இந்த வாரமும். சூரியன் 8ல் இருப்பதனால் நிதானம் காட்ட வேண்டும். வார்த்தையிலே கோபம் வரும். அந்த கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ராசியை செவ்வாய் பார்ப்பதனால். இருந்தாலும் குரு சுக்கிரன் பார்ப்பதால் இருக்கின்ற பதவியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மாணவ கண்மணிகள் யோகம் இருந்த வாரம் இந்த வாரம். கல்வியில் ஆர்வம், மிக சிறப்பான முயற்சி எடுக்கின்ற எந்த ஒரு செயலிலும் மற்றவர்களும் பாராட்டு என்று பெற்றோரிடம் நல்ல ஒரு அன்பையும் பாசத்தையும் பெறுவீர்கள். இதுவே தனுசு ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படியும் பெல் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு இப்பதிவை ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் வக்ரமாக இருந்தாலும் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் 7ல் இருந்து ராசியை வக்ரமாக பார்ப்பதும் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். செவ்வாய் இந்த வாரத்தை பொறுத்தவரை 28ஆம் தேதி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 9ஆம் இடத்துக்கு செல்கின்றவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகப்பட்ட தன் சொந்த வீடான மேஷத்தை 8ஆம் பார்வையாக பார்ப்பார். அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல விதமான நன்மையை கொடுக்கும். வித்தை ஸ்தானத்தை அந்த வீட்டுக்கு அதிபதி பார்ப்பதும், பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாக திறமையை கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து அவற்றில் வெற்றிகளையும் பெறக்கூடிய அந்த சாதகமான ஒரு விஷயம்
உங்களுக்கு ஏற்படுகிறது. எடுக்கின்ற முயற்சியில் இந்த வாரம் வெற்றிகளை பெறுவீர்கள். காரிய விஷயங்களிலே சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் சுக்கிரன் 6லே இருக்கிறார், குருவோடு சேர்க்கை பெறுகிறார். பொதுவாக சுக்கிரன் 6லே இருப்பது யோகம் அல்ல. ஆனாலும் உங்களை பொறுத்தவரை சுக்கிரன் 6லே இருக்கின்ற பொழுது அது நட்பு வீடு, அதனுடைய வீடு. ஆனாலும் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, யோகா, உடற்பயிற்சி, தியானம் போன்றவைகள் ஈடுபாட்டை காட்டுவது நல்லது. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்பாடுகளிலே குறுக்கீடுகளோ முட்டுக்கட்டைகளோ எவையும் இல்லை. எந்த ஒரு மேன்மையான விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுதும் எளிதாக வெற்றி பெற முடியும் என்கிற முயற்சி சாதகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழிலை பொறுத்தவரை இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியிலே வெற்றி, புதிய ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் உங்களுக்கு சாதகம், வேலையாட்களுடைய உழைப்பும் சிறப்பாக இருக்கும் என்று லாபத்தை அதிகமாக பெறுவீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் வெற்றிகளை எளிதாகவும் மிக வேகமாகவும் பெறுவீர்கள். வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும், லாபம் கொண்டதாகவே இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடம் துலாம் ராசி, அவ்வீட்டை குரு பார்க்கிறார். அவ்வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்றுக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. எனவே எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகள், சிறப்பான முடிவுகள் என்று இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்ற போது சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், வெற்றிகள் என்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சாதகமல்லாமல் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானம் காட்ட வேண்டும். சூரியன் புதன் வக்ரமாக இருப்பதும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதும் அவர் அட்டமாதிபதி சூரியன் ராசியை பார்ப்பதனால் அரசியலை பொறுத்தவரை கவனம். இருக்கின்ற பதவியிலே பிரச்சனை இல்லை, ஆனால் வார்த்தையிலே கவனம் வேண்டும். விவசாயம் என்று பார்க்கின்ற சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் மகசூல்கள் நல்லாக இருக்கும். முயற்சியிலே வெற்றிகள், அரசாங்கத்தில் கடன் போன்றவற்றில் எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள், அதற்குரிய நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பெண்களுக்கான குடும்பம், காதல் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கின்றது. கணவன் மனைவர்களை அன்பு, பாசம் எந்த விதத்திலும் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு அன்பையும் மற்றும் உங்கள் ஒத்துழைப்பையும் கொடுப்பார். உங்களுடைய உறவுகளும் மற்றும் இந்த உறவுகளும் குழந்தைகளும் பொறுத்தவரையும் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள். திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் இல்லை, சுக்கிரன் மாறிலே ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகமில்லாத வாரமாகவே அமைந்திருக்கின்றது. மறுமணமும் என்று பார்க்கின்ற 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், அவர் 8ல் இருக்கிறார். பிறகு 9க்கு சென்றாலும் சனியோடைய பார்வை பெறுகிறார். மறுமணத்துக்கும் இந்த வாரம் அவ்வளவு ஒன்றும் சாதகமாக இல்லை. மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற போது கல்வியிலே மேன்மை இருக்கின்றது. எடுக்கின்ற முயற்சியிலே பெற்றோர் ஆலோசனையும் அவர்களுடைய வழிகாட்டலையும் பின்பற்றிய ஆசிரியர்கள் உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிற வண்ணமாகவே உங்களுடைய எண்ணங்களும் இருக்கும். இதுவரை பார்த்தது இவ்வார கோச்சார பலன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படியும் பெல் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். உறவுகளிடம் அன்பை காட்டுவீர்கள், உறவுகளும் உங்களிடம் அன்பை காட்டுவார்கள். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்டம் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை காரிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நீங்கள் கவன சிதறல்கள் எவையும் இல்லாமல் பொறுப்புடன் நிதானமாகவும் திட்டமிட்டும் செயல்படுவீர்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மனம் சோர்வடையாது, செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்தவித காரிய உங்களுடைய திட்டமிடுதல் வெற்றிகரமாக முடியும். ஆகையால் பொது பலனாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். காரணம், சனி வக்ரமாக உங்களுக்கு 2லே இருப்பதும், ராசிக்கு 5லே குருவும் சுக்கிரனும் இருப்பதும், 6லே புதன் சூரியன் இருப்பது, இவையெல்லாம் கிரக நிலைகள் மிக மிக சாதகமாக இருக்கிறது. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 8க்கு செல்கின்றார், கன்னிக்கு செல்கின்றார் 28ஆம் தேதி. 8ல் செவ்வாய் அமர்வது சிறப்பல்ல. ஆனாலும் உங்கள் ராசிக்கு அவர் 3க்குரியவர் 8ல் அமர்வது விபரீத ராஜயோகம். அதே சமயத்தில் 8ல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால்
அதாவது சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பில்லை. கோச்சார வேதை அவை. வேதை என்றால் தடை. வேதகன் தடை செய்வோம். 7லே கேது இருப்பதனால் தடை செய்வார் செவ்வாயுடைய அசுப பலன்களை. ராசியிலே ராகு இருந்தாலும் குருவும் பார்க்கிறார்கள். குருவால் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை இவையெல்லாம் இந்த வாரம் பொது பலனாக பார்க்கின்றோம். உங்களுக்கு சாதகமான வாரம். சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசிக்கு சந்திரன் வருவார். அந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மற்றபடி துறை ரீதியாக பார்க்கின்ற தொழில் வியாபாரம். தொழிலை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு யோகமாகவே இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 8க்கு செவ்வாய் வந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்துக்குரியவர் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். குரு சுக்கிரன் சாதகமாகவும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானம் பலம் பெறுவதால் தொழிலிலே புதிய முயற்சியிலே லாபம், புதிய ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் வெற்றி, வேலையாட்கள் நல்ல உழைப்பு என்று எவற்றையும் நீங்கள் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஏழரையால் பாதிப்பில்லை. சனி வக்ரமாக அவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் இந்த வாரம் தொழிலே மேன்மை. வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய செயல்கள் சிறப்பு, திட்டமிடுதலை வெற்றி என்று உங்களுடைய புதிய யுத்திகளை கண்டு உத்திகளை கையாண்டு அவற்றை கடைபிடித்து உங்களுடைய வியாபாரத்தை மக்களிடம் சென்றடையக்கூடிய ஒரு வகையான செயல்பாடுகள் இருக்கும். வியாபாரம் பிரபலமடையும். பொருளாதாரம் முன்னேறும். கலைத்துறை என்று பார்க்கின்ற துறை ரீதியாக கலைத்துறையிலும் யோகம் வெற்றி. சுக்கிரன் 5ல் இருப்பது யோகம். அதுவும் குருவும் இருக்கிறார். ஆகிய கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த வாரம் நீங்கள் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள், படைப்புகள் வெளியிலே பெரிய வெற்றிகள் என்று கலைத்துறை ஜாம் என்று இந்த வாரம் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் இருக்கும். விவசாயம் என்று பார்க்கும்போது சிறப்பாக இருக்கின்றது. 5ஆம் இடம் அற்புதமாக இருப்போனால் விவசாயத்தின் நல்ல மகசூல்கள் இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு லாபங்கள் போன்றவைகள் கிடைக்கும். பெண்களுக்கான பல திருமணமான சகோதரிகள் 2ஆம் இடத்து ராசியை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் சனி வக்ரமாக குடும்பஸ்தான் இருந்தாலும் செவ்வாயும் 2ஆம் இடத்தை பார்ப்பார். சின்ன சின்ன விஷயத்தில் கோபம் வந்து கொண்டது இப்பொழுது மறையக்கூடிய நிலை இருந்தாலும் பொழுதில் பழையதை நினைப்பீர்கள். உறவுகளிடம் பழைய விஷயத்தை நினைவில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் கோபத்தை காட்டுவீர்கள். அவை வேண்டாம். இப்பொழுது கணவரால் உங்களுக்கு அன்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனால் மற்ற உறவுகளை பற்றி பெரிதாக பகமை காட்டாமல் பார்த்துக்கொள்வது நல்லது சகோதரிகளே. திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் சுக்கிரன் சூப்பராக இருக்கிறார், சிறப்பாக இருக்கிறார் என்று திருமணத்துக்குரிய முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் தொடர்கின்றது. ஜாதகம் சாதகம் வந்தால் கைகூடும் நல்ல வரன். மறுமணம் என்று பார்க்கின்றவர்கள் 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவ்விடத்தையும் குருவும் சுக்கிரனும் பார்ப்பதால் மறுமணத்துக்குரிய யோகம். ஏனென்றால் 7ரையிலே நிறைய கும்பராசி தான் பிரிவுகளை சந்தித்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மறுமணம் என்பது வரும்பொழுது சாதகமாகவே இருக்கின்றது. நல்ல வரன் அமையும். விருப்பப்பட்டால் எனது ஜோதிட பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனமே bharatmatchpoint.com எனது நிறுவனம். விருப்பப்பட்டால் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். திருமண இணையதளம் இலவசமாகவே பதிவு செய்து கொள்ள கீழே இருக்கின்ற அலைபேசியில் தேவைப்பட்டால் என்னை நீங்கள் அழைக்கலாம். மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்றபோது மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம். கல்வியிலே நாற்றம், எந்த விதத்திலும் பெற்றோர்கள் ஆசிரியர் வழிகாட்டலை பின்பற்றுவீர்கள் என்று கும்பராசிக்கு மாணவ கண்மணிகளுக்கு மேன்மை. எனக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதுவரை பார்த்து இவ்வார பலன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை ஷேர் செய்து பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை பார்த்தது இவ்வார பலன். இவ்வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமி வணங்குவதன் மூலம் நல்ல யோகத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் உங்களுக்கு யோகத்தில் தரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்கள் ராசியிலே சனி வக்ரமாக இருப்பதனால் பாதிப்பில்லை. 6லே கேது இருப்பதனால் அவரும் யோகத்தில் தருவார். செவ்வாய் 6லே 28ஆம் தேதி வரை இருக்கிறார். அதன் பிறகு 7ஆம் இடத்துக்கு செல்லும். பொதுவாக யோகாதிபதி தான் உங்களுக்கு செவ்வாய். அவர் 7லே இருப்பது கோச்சார ரீதியாக யோகம் தரமாட்டார், ஆனால் பாதிப்பை தருவார். அப்படி பார்க்கின்ற பொழுது 7லே செவ்வாய் வருகின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடம் சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாய் 7 இருப்பதனால் அசுப பலன்கள் தரக்கூடியவர் தரவே முடியாது. காரணம் 6ல் இருக்கின்ற கிரகம் வேதகனாக செயல்படுவார். கோச்சார வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்வார். 7லே செவ்வாய் வருவதனால்
உங்களுக்கு செவ்வாயால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். ஆகையால் உங்களுடைய அன்புக்குரியவரிடம் அன்புகளே பிரிவுகள் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது நண்பர்களே. ஏற்கனவே ஜென்ம சனி, அதுவும் சனி வக்ரமாக இருக்கிறார். மனதிலே ஒரு நிலையான ஒரு சூழ்நிலையில் இருக்கார். குழப்பிக்கொண்டே இருப்பீர்கள். இவர்கள் சுக்கிரனும் உங்களுக்கு 4 இருப்பது யோகம் என்றால் குருவும் சேர்ந்து இருக்கிறார். ஆகையால் பகை கொண்டு சுக்கிரனும் குருவும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ குரு உங்கள் ராசியாதிபதி குரு பிரகஸ்பதி, ஆனால் அசுர குரு சுக்கிர பகவான். ஆகையால் இந்த நேரத்தில் உறவுகளிடம் பொறுமை காட்டுங்கள். சில விஷயங்களை பெரிதுபடுத்துவீர்கள், கோபப்படுவீர்கள், அதிகமாக கோபப்படுவீர்கள். மீன ராசியில் பிறந்தவர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள், எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஆனாலும் இந்த நேரத்தில் 7 செவ்வாய் இவ்வாறு சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் பார்த்து கொள்வது நல்லது. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம், தொழிலை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுடைய வேலையாட்களிடம் கடினமான வார்த்தைகளை பேசி அவர்கள் வேலையை விட்டு நிற்காமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில். வார்த்தையிலே கோபம் வரும். பட்டென்று வார்த்தையை கொட்டி விடுவீர்கள். என்ன நீ வேலை செய்தா, என்ன நீ பண்ணா என்று. அவர்கள் வேண்டாம் போப்பா அப்படின்ட்டு போயிடாமல் பார்த்து கொள்வது. கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க. மற்றபடி லாபம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலே புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை கூட்டு தொழில் செய்து கொள்ளாந்தால் பங்குதாரரிடம் பொறுமை காட்டுங்கள். 7 செவ்வாய் வருவதனால் பங்குதாரர்களிடம் பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. மற்றபடி வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மொத்தத்தை பார்க்கணும். சில சமயங்களிலே உங்களுடைய திட்டங்கள் செயலிலே கொஞ்சம் வேகமில்லாமல் அதுக்கு தடைகள் நிறைய ஏற்படும். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அனுமனை வழங்கி வாருங்கள். செவ்வாய்க்கிழமை, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் அனுமன் ஆலயம் செல்வது நல்லது. அனுமன் சாலை சபை இப்பொழுது கேட்டு வாருங்கள். செவ்வாய் அனுமனுக்கு பலம் கொடுக்கும். அனுமனால் வழங்கும் பொழுது செவ்வாய் பலமும் நன்மையும் செய்வார். இவை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. பெண்களுக்கான பணியிலே திருமணமான சகோதரிகள் கணவன் மணி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். சகோதரிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாயும் 7க்கு வருகிறார். வக்ரசனியுடைய பார்வையும் பெறுகிறார். குடும்ப ஸ்தானம் 2ஆம் இடத்துக்குரிய மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். ஆகையால் உறவுகளிடம் அன்பு காட்ட வேண்டும். கணவன் மனைவிலே சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாகாமல் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றபடி உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. திருமணமாகாத சகோதரிகள், இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் குரு சேர்க்கை, 7 செவ்வாய் வருகிறார் என்று திருமண முயற்சியில் அப்படி ஒன்றும் சாதகமில்லாத வாரமாகவே இந்த வாரம் இருக்கின்றது. மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி சனி ராசியிலே வக்ரமாக இருக்கிறார். எனவே மறுமணத்துக்குரிய வரம் தேடுவதிலும் சில கடைகள் தான் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. இந்த வாரம் சந்திராஷ்டம் வேறு இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த மறுமணத்துக்குரிய வாரணம் இல்லை. கலைத்துறை என்று பார்க்கணும், பொறுமை காட்ட வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது பெரிய முடிவுகள், பெரிய படைப்புகள் வெளியிடுவதிலே கொஞ்சம் பிரச்சனைத்தான் இருக்கின்றது. அது பெரிய பணம் புழங்கக்கூடிய துறையே கலைத்துறை. கவனம் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே. அரசியல் நிச்சயம் இந்த வாரம் கவனம்தான் வேண்டும். பெரிய தலைவர்களே பிரச்சனைகளே இப்பொழுது பெரிய தலைவர்களே உறுதி கொண்டிருக்கிறது. ஆகியால் தலைவர்களே இந்த வாரத்தை நிதானமும் பொறுமையும் காட்டுங்கள். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தலைவர் கூட நிதானம் காட்டுவதே நல்லது. மாணவ கண்மணிகள் ஆலயம் செல்ல வேண்டும். தினந்தோறும் அனுமன் ஆலயம் செல்வது நல்லது. அல்லது கணபதி ஆலயம் அருகிலே இருக்கும் நிச்சயம். ஆகியால் அந்த கணபதி ஆலயம் சென்று கணபதியை வழங்குவதன் மூலம் கஜபதியால் உங்களுக்கு கவலைகள் இல்லாத ஒரு மன உறுதியை கிடைக்கும். இதுவரை பார்த்தது கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. நீங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பிறந்திருப்பீர்கள். தசைகளில் மிக முக்கியமான தசை சுக்கர தசை வயதிலே வரும். சுக்கர தசை சாதகமாக இருந்தால் நிச்சயம் பெரிய கவலைகளை கொடுக்க முடியாமல் சுக்கரன் கலைத்து உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுப்பார். ஆகையால் ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. இனி உங்களுடைய தாராபலம், ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2025க்குரிய வாரப்பலன். திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதி உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அளிப்பூர்வார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.